Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. நான் வந்து திமுக நிறைய அடித்தட்டு நிர்வாகிகள் சொல்லிடுறேன் சார். நானே 2-3 விஷயத்தை கொடுத்து இப்படி எல்லாம் செய்தால் இது நல்லா இருக்கும், இது ஏற்கனவே நடந்த வெற்றி வாய்ப்புக்கான காரணங்கள்னு கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. உங்களை வந்து கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க, டேட்டாஸ்க் போடுங்க, நீங்க வந்து மாதிரியான விஷயங்களை இது பண்ணுங்க, பேசினாவே போதும் ஓட்டு கிடைச்சிடும், அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் இந்த தேர்தலாம் நடந்திருக்காதுன்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் ஒரு கூட்டத்தை அறிவிக்கிறாரு, அங்கே போறாரு, அங்கே லட்சக்கணக்கான பேர் கூட்டம் கூடும் பொழுது நீங்கள் உங்களை சுய பரிசோதனை அப்பே பண்ண ஆரம்பிச்சிருக்கணும்ல. அப்போ நீங்கள் பண்ணலை. அப்போ என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரலான்னு யாரோ சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து இப்போ கையில் எடுக்கிறீங்க. கையில் எடுக்கிறதுனுடைய விளைவு தான். அப்போ காங்கிரஸுக்கும் அது மாதிரியான ஒரு கட்டாயம். சோனியா அம்மையார் ஒரு முடிவு, அவர் அகில இந்திய தலைவர் ஒரு முடிவு, அப்புறம் அவங்க எல்லாம் பேசி யாராவது கூட்டணி கட்சி இங்கே இருக்குது, வெஸ்ட் பெங்கால் விடுங்க, வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் வரவே முடியாதுன்றது வரலாறு ஆகிடுச்சு. நீங்கள் எங்கே வந்து உங்களுடைய எம்பி யார் 9 எம்பி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களே, நீங்கள் இங்கெல்லாம் முன்னாடி வந்து நின்று இருக்கணும் களத்தில். ராகுல் காந்தி சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டர் 4 ட்ரிப்பு இங்கே இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது, அமித்ஷா 10 ட்ரிப்பு பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் உயிரை விட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்கணும்ல. எம்பி தேர்தலில் பண்ண பிரச்சாரத்தை நீங்கள் எம்எல்ஏ தேர்தலில் பண்ணலையே. நான் காங்கிரஸை கேட்குறேன். அப்போ உங்களுக்குள்ள ஒரு அகில இந்திய தலைமை காங்கிரஸில் வந்து அங்கே போயிடலாமா இங்கே போயிடலாமா பேச்சுவார்த்தை பண்ணாவே என்ன ஆயிடுச்சு சார். ஒரு கட்சி பாமக மாரி 2 இடத்துல பாமக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆனதுக்கு காரணம்னா 2 கட்சியோடையும் பேசுவாங்க. அப்போ உங்கள் கொள்கை என்னன்னு கொண்டு வந்து இன்னைக்கு தரமட்டத்தில் ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க திமுக காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலையில் அவங்க அப்படி தாவேக்க போனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் லாபம் தானே, இன்னொரு கெயின் தானே அவங்களுக்கு. யாரோட ஓட்டு இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா யாரோட ஓட்டை காங்கிரஸ் பெற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த தாவேக்க ஓட்டுனால இவங்க குதிரை ஏறி உட்காந்து இருந்திருப்பாங்க. அதானே நடந்திருக்கும். இவங்க இண்டிவிஜுவலாக காங்கிரஸோட ஓட்டு போய் அப்படியே தாவேக்காவை ஜெயிச்சு வச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ இன்னைக்கு கல நிலவரம் என்ன, இவங்க காங்கிரஸோட சேர்ந்தா இவங்க துணை முதலமைச்சர் கூட ஆயிருக்கலாம். அங்கே பாருங்க சார், பர்சன்டேஜ் பார்க்க முடியுது. திமுக வந்து 23.82%, தாவேக்கா 38.4%. நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஜிபி ரவி சொன்ன 41, காங்கிரஸ் 3.5. இந்த ரேஷியத்தெல்லாம் நாங்க சொல்றோம். திமுக சில ஊடகவியலாளர்கள் வந்து பேசுறாங்களா, அவங்கள்ட்ட சொல்றோம், நீங்க போடுற கணக்குப்படி நீங்க தோத்துருவீங்க, இதெல்லாம் செய்ய சொல்லுங்க. செய்யறதுனாலும் வட மாவட்டத்தில் இருக்கிற 100 தொகுதியாவது நீங்க அடிச்சிடலாம், மீதி 17 தான் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சொல்கிறாங்க இப்படி ஓப்பனாக, நீங்கள் ஆன்டி வன்னியர் மோடு எடுத்தாச்சு. அப்படி எடுக்கும்போது என்ன ஒன்றா, வன்னியர் அல்லாதவர்கள் அத்தனை பேருமே அப்படியே திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதனால் நீங்கள் அந்த கோஷத்தையே எடுக்க வேணாம். இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகும்? 1952 காங்கிரஸ் ஒன்று வரலாறு தெரியும். 52 சுதந்திரம் வாங்க கொடுத்த கட்சியை காங்கிரஸை தோக்கடிக்க முடியுமா யாரால? என்ன சொல்லி நீங்கள் அவங்கள ஏற்று கேட்பீங்க? சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போட்டு கேட்குறவங்களை ஏற்று நீங்கள் எப்படி ஓட்டுப்பீங்க? அப்பயே ராமசாமி படையாச்சார் காங்கிரஸை இந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியாமல் செஞ்சு 18 எம்எல்ஏ ஒன்றியமாக இருந்து அடித்தார். அப்போ அங்கே ஜாதி வேலை செஞ்சா? ஜாதி ரீதியான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இப்போ இருக்கிற கேண்டிடேட்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வரும். ஒன்றும் அது ஜாதி ரீதியாக அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க, இல்லை மத ரீதியாக அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் அந்தந்த இதில் கோல வச்சுருப்பாங்க, அவங்க தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. நீங்கள் யார் தமிழ்நாடு இது ஒரு வரலாறு. அதனால தான் நம்மளுக்கு இங்கே இடஒதுக்கீடு மட்டும் இந்தியாவிலேயே 50%, நம்ம 69% இன்னை வரைக்கும் ஏன் வச்சுருக்கோம்? இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தையும் வச்சுக்க முடியலையே. அப்போ அந்த 69% இடஒதுக்கீடை நீங்கள் கையில் வச்சிருக்கும் போது பிற்படுத்தப்பட்ட மக்களை நீங்கள் எப்படி கையில் வச்சுருந்துருக்கணும்? அதற்கான முயற்சியே செய்யலைன்றலாம். அந்த முயற்சி வந்து கலைஞர் இருந்தாருன்னா அந்த கட்டமைப்பு செஞ்சிருப்பார் பயங்கரமாக. ஆனால் இவர் போன தேர்தலில் செஞ்சார். இந்த தேர்தலில் யாருடைய வியூகமே தெரியல. இந்த கூட்டணி கட்சியெல்லாம் சரியான ஒரு விஷயமாக கையாளாமல் நீங்கள் கமல் ஒன்று எடுத்துங்களேன். என்னாச்சு, கூட்டணி ஒரு கட்சியில் இருக்கிறாரு, அவர் கடைசி நேரத்தில் எனக்கு இது வேணான்றாரு. அப்புறம் எதுக்கு பாலிடிக்ஸ் நம்மளுக்கு? கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் வந்து அரங்கத்துக்கு வருகை தந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நம்ம இப்போ ஆரோக்கிய சதீஷ் சார்கிட்ட போவோம். சார் சொல்லுங்கள், தாவேக்கா லீட் எடுத்திருக்காங்க, அதாவது என்னன்னா தொகுதிகளில் லீட் வந்துட்டாங்க, எப்படி பார்க்குறீங்க? நேற்று வரைக்கும் நாங்கள் சொன்னோம், நீங்கள் மக்கள் சொல்கிறாங்க, அதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. புரிஞ்சுங்களா? எவ்வளோ வந்து தடைகள்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமும் கூட எலெக்ஷனுக்கு ப்ரீ போலுக்கு, அதாவது நான் வந்து ஒரு கண்டனம் எப்போதுமே வந்து நாங்கள் வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாடியே ஒரு யூடியூப்பில் பதிவு செஞ்சுட்டு வந்து நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து பேசும்போது சொன்னேன். அதாவது 75% வந்து திமுக சொல்லுவாங்க, 25% வந்து அதிமுக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஊடகங்கள்லாம் எப்பயுமே விலை போயிடுச்சு அப்படின்னு.
எக்ஸிட் போல் நேத்து வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நேத்து வரைக்கும் ஊடகங்கள் விலை போயிடுச்சுன்னா ஓகே, விஜய்க்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா நாங்க தான் இது வரும்னு சொல்லிட்டோமே சார். இந்த ஊடகங்கள் காரணம்னு சொல்ல நாங்க வந்து இந்த ஊடகத்தை நாங்க வந்து ஏத்துக்கிறதே கிடையாது. ஊடக இந்த இதுக்கு இப்பயே நாங்க வந்து சொல்றோம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் விஜய் விஜய் விஜய்னு விஜய் வச்சு டிஆர்பி சம்பாரிச்சவங்க, புரிஞ்சுங்களா? இந்த ஊடகங்கள் நன்றி கற்ற ஊடகங்கள் வந்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கே அரசு என்ன பண்ணுச்சோ பேசுறதை விட்டுவிட்டு விஜய் இப்படி விஜய் அப்படி அப்படின்னு இங்க உட்கார்ந்துருக்க எல்லா டிவி காரங்களும் உட்கார்ந்து தான் கேட்பேன் நான். அதுக்காகவே நாங்க வந்து மெயினாவே சொல்லிடுறேன், இப்போ தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு சார் இது மக்களின் வெற்றி சார், இது மக்களின் வெற்றி. இது வந்து பாத்தீங்கன்னா இது மக்களின் வெற்றி. நீங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க காங்கிரஸ் கூட்டணின்னு. ஒரு கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா வந்து காசுக்காக சேர்ந்த கூட்டணி, ஒரு கூட்டணி கேஸுக்காக சேர்ந்த கூட்டணி. சோ இந்த ரெண்டு கூட்டணியுமே வந்து கரப்ஷன்ஸ். நான் இன்னைக்கு ஒண்ணே சொல்றேன் சார், ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க சொல்லுங்க இங்க வந்து லஞ்சம் வாங்கலன்னு சொல்லுங்க. சோ கரப்ஷனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 234 சுத்தம் பண்ணாதான் கீழே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் சுத்தமாகும். இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி சார், இப்போ விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேண்டி வாக்களிச்சுக்காக எடுத்துக்குவோம். விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாருன்னா இங்கே நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நீங்கள் சொன்ன மாதிரி கரப்ஷன், அதே மாதிரி ஊழலற்ற நிர்வாகம், இதில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத நிர்வாகம், இதெல்லாம் வந்து இப்போ மக்கள் உங்களுக்கு அங்கீகாரம், நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் வெற்றியை எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இதெல்லாம் வந்து நடக்க விடாமல் தடுத்து விடுவாரா? ஏன் இதை வச்சு நான் கேட்குறேன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேட்பாளராக பொறுப்பேற்றக்கூடியவர்களில் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் இயக்கத்தில் பணியாற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புதுமுகங்களும் வந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வந்து மாற்று கட்சிகளும் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து அப்போலுக்கு கற்றவர்களா, சில இன்டர்னலா வந்து சீட்டுக்கு வந்து காசுலாம் கொடுத்து தான் வந்து இவங்க போயிருக்காங்க. சில தொகுதிகளில் தாவக வேட்பாளர்களும் காசுலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதெல்லாம் கடந்து இங்க விஜய் அவர்கள் ஊழல் பண்ண மாட்டாரு, ஓகே. இங்க இருக்காங்களா சார், ஒரு விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்க ஒரு அப்பளுக்கு, ஏன்னா இப்போ சில திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் மாதிரிலாம் சொல்றாங்க, இவர் கடந்த காலங்களில் இவருடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் யார் கூட இருந்தாரு, இவர் மேல வந்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நினைஞ்சோடனே ஒரு நேர்மையான ஆட்சியை வந்து இப்போ விஜய் அவர்கள் தலைமையில கொடுத்துருவாரா, அங்க விஜய் அவர்கள் வந்து அதை சரி செஞ்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இது நீங்க வந்து சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஆதாரமற்ற ஒரு சிலதை வந்து சொல்றீங்க, நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, காசு கொடுத்து ஓட்டு வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பண்ணவே இல்லை. ஒரு தொகுதி கூட பண்ணல. இதை நான் பதிவு செய்யறேன், புரிஞ்சுங்களா? மத்தவங்கன்னா வந்து நாங்க மாமாங்க காசு கொடுத்தோம் ஓட்டு வாங்கணும்னு சொல்லி மற்ற விவாதத்துல திமுக காரர்கள் ஒத்துக்கிட்டே இருக்காங்க, புரிஞ்சுங்களா? நாங்கள் பேசும்போது சில விவாதத்தில் அவங்க ஒத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு தொகுதியில் கூட வந்து காசு கொடுத்து வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஓட்டே வாங்கலை, புரிஞ்சுங்களா? இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ₹1 செலவு பண்ணாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் மக்களுக்கு பணம் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பு வந்து தமிழக வெற்றி பெறதுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அது தாவேகா மேல வச்சிருக்க நம்பிக்கை மட்டும்தான், புரிஞ்சுங்களா? இங்க வந்து யாருன்னு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா ஏஜ் டிஃபரன்ஸே இல்ல. இப்ப என்ன சொன்னாங்க, 40 வயசு கீழே இருக்கவங்க மட்டும் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, தாவேகாக்கு ஓட்டு போடுவாங்க, 50 வயசு கீழே இருக்கவங்க தான் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு எல்லா பர்சன்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. ஒன்னே கேட்டீங்கன்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 1,37,00,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சியில மெம்பரா இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஓட்டர் ஐடியா தாவேகா 22 தொகுதிகளில் வந்து ஒரு 1000க்கு குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து முன்னிலையில் இருக்காங்க. 22ல வந்து 11 தொகுதிகள் வந்து ஒரு 1000 இருக்கு. அதுதான் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வந்து என்ன சார் சொல்லுவீங்க, தாவேகாவை தான் நீங்க பேசுவீங்க. தாவேகா தான் வந்து இன்னைக்கு மேட்டர் இல்ல தாவேகா பத்தி ஒண்ணு இல்ல சார், வெற்றியில தானே இருக்கிறோம். ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் வெற்றி தானே. அப்படிங்கும் போது அதுதான் வெற்றி, புரிஞ்சுங்களா? 500 ஓட்டு வித்தியாசத்துல இருக்காங்க, 1000 ஓட்டு வித்தியாசத்துல இருக்காங்க, 2000 ஓட்டு வித்தியாசத்துல இருக்காங்க, மொத்தத்தை சேர்த்து பாருங்க, புரிஞ்சுங்களா? மக்களின் பர்சன்டேஜ் பாருங்க சார், 38.5% சார். திமுக பர்சன்டேஜ் பாருங்க, அதிமுக பர்சன்டேஜ் பாருங்க, காங்கிரஸோட பர்சன்டேஜ் பாருங்க சார், புரிஞ்சுங்களா? இதுதான் நான் சொல்றேன், காசுக்காக சேர்ந்த கூட்டணி, கேஸுக்காக சேர்ந்த கூட்டணி, புரிஞ்சுங்களா? இந்த சைடு ஏடிஎம்கே கூட சேர்ந்தது எல்லாமே கேஸுக்காக சேர்ந்த கூட்டணி, இது டிஎம்கே கூட சேர்ந்தது வந்து காசுக்காக சேர்ந்த கூட்டணி. பொருத்தா கூட்டணியா காங்கிரஸ் வந்து அங்க சேர்ந்துச்சு, அப்படிதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நீங்க காங்கிரஸுக்கு கேட்ட போது அவர் சொல்லுவாரு, அவங்க கட்சியை விட்டே நீக்கி இருக்கணும் அப்படின்னாரு.
ஓகேங்களா? இன்னைக்கு கேட்ட பதிலுக்கு கூட்டணி வந்து நீக்கி இருக்கணும்னு சொல்லிட்டு ஐயா காந்தி அவர்கள் பதிவு செஞ்சுட்டு போனாரு. இன்னொரு அமைச்சர் வந்து திமுக அமைச்சர் போய் ஒரு சால்வை போடுறாரு ராகுல் காந்திக்கு. புரிஞ்சுங்களா? ராகுல் காந்தி அதை மறுத்து அவர் எங்குமே சால்வ் வாங்கல. இந்த மாதிரி எல்லாம் நீங்க எங்கேயுமே சால்வ் வாங்கல. அவர் எங்க நீங்க எல்லாமே எங்கேயுமே சால்வ் இல்ல இல்ல சார், அவர் இந்தியா ஃபுல்லா போற இடங்கள்ல பாருங்க அவர் பெருசா சால்வ் பண்ணாரு. இது என்னன்னு கேட்டீங்க, இதுதான் வந்து இப்ப சால்வை போட்டு வரும்போது ஒருத்தர் சால்வ் வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த சால்வை கூட வாங்காம அது தள்ளி அதை தள்ளி விட்டு ராகுல் காந்தி மேல சால்வே போடாம ஒரு போட்டோகிராஃப் கூட அவர் காட்ட சொல்லுங்க. சும்மா சொல்லுவாங்க சார். என்ன சார் நீங்க பாக்குறீங்க? அதாவது அது ஒன்னே என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து வந்து நீங்க வந்து திரும்பவும் நீங்க முட்டு கொடுக்காதீங்க. நான் பல விவாதத்துல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், காங்கிரஸுக்கு தான் லாஸ். தாவேகா கூட சேரலன்னா காங்கிரஸுக்கு தான் லாஸ்ன்னு சொல்லி நான் பல இடத்துல பதிவு பண்ணிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா 4.5% இருக்க ஓட் பேங்க் வந்து 2.5% ஆகும் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் முடிய போகுது தெரியும். அதே வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவோட சேர்ந்துச்சுன்னா டபுள் டிஜிட் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன். புரிஞ்சுங்களா? இதே தான் சொன்னேன். ஏன்னா கூட்டணி வந்து நிறைய அவங்க காங்கிரஸ் பிரமுகர்னா வந்து பேசிட்டு இருந்தப்ப என்கிட்ட கருத்து கேட்கும் போது நான் அதை சொன்னேன். இன்னைக்கு அதே தான் திரும்ப ஆயிருக்கு. இன்னைக்கு கூட்டணி கட்சின்னு ஒண்ணு, இந்த கூட்டணி கட்சின்றது எல்லாமே வந்து ஸ்வைப் ஆஃப் ஆயிரும். இப்ப வந்து தாவேகா பொறுத்த வரைக்கும் தாவேகா பிரசன்ஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள், அதாவது பேரம் பேசும் கூட்டணி கட்சிகள், காசுக்கும் கேசுக்கும் பேரம் பேசும் கூட்டணி கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஸ்வைப் ஆஃப் ஆயிரும். நாளைக்கு அடுத்த எலெக்ஷன்ல நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும் இல்லைன்னா பாராளுமன்ற எலெக்ஷனா இருக்கட்டும், இந்த கூட்டணி கட்சியோட பிரசன்ஸே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பாத்துக்கோங்க. இன்னைக்கு 23 கட்சி வந்து கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறாங்க. 23 கட்சி அன்னைக்கே வந்து தாவேகால அவர் சொன்னார், 23 கட்சி பேரையும் தலைவர் பேரையும் சொல்லுங்க அப்படின்னு. ஓகேங்களா? இன்ன வரைக்கும் அவங்களால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் அவங்க கூட்டணி வந்து இருக்குது அப்படிங்கறத நான் வந்து பதிவு செய்யறேன். இது வந்து மக்களின் வெற்றி. இது தாவேகாக்கு இண்டிவிஜுவல் வெற்றி கிடையாது. People have voted against corruption. People have against voted இவங்களோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எக்ஸ்பிரஷனை வந்து பண்ண விடாம இவங்க தடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் குந்தளிச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஒண்ணும் இல்லைங்க, பழி போட்டாங்க. ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 41 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. நம்ம வீட்டுல வந்து இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடவுளே திட்டுவான், நீனா கடவுளா என் வீட்டுல சாவு விழுந்துருச்சுன்னு. இன்னைக்கு 41 குடும்பமும் அது வந்து தலைவர் விஜய் அவர்களை வந்து கூட இருந்தாங்க, கூட வந்து நின்னாங்க. அப்படிங்கும் போது அந்த சப்போர்ட் இந்த கொன்னவங்க இவங்க என்ன மோட்ரஸ் இல்ல இல்ல இதெல்லாம் சட்டசபையில நீங்க விஜய் வந்து இப்படி சொல்லும் போது நான் இதுதாங்க இது கூட்டம். நான் இதை சொல்லுவேன், இந்த திமுக தீய சக்தி வந்து மர்டரஸ். புரிஞ்சுங்களா? இல்ல இல்ல இப்ப ஒண்ணே என்ன சொல்றீங்க, சட்டசபையில வந்து உங்களுக்கு பேசுறது என்ன சார் அருகதை இருக்கு? மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க சார் இன்னைக்கு. புரிஞ்சுங்களா? கரூர் இடத்துல வந்து சார் நீங்க ரொம்ப கூவாதீங்க சார். நீங்க திரும்ப தாவேக கூட வந்து நிப்பீங்க சார். இவர் ரொம்ப கூவுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க வந்து தாவேக கூட நிக்கணும். தனியா நிக்கிறதுக்கு உங்களுக்கு காலே கிடையாது. காங்கிரஸ்க்கு காலே கிடையாது. தனியா நிக்கிறதுக்கு காலே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், இல்ல சார் அதுதான் சொல்றாங்க, தனியா நிக்கிறது காலே கிடையாது. நீங்க தயவு செய்து அவங்களுக்கு முட்டு கொடுக்காதீங்க நான் சொல்றேன். புரிஞ்சிருந்து பார்க்கலாம் சார். நீங்க பின்னாடி வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வரும்போது இல்ல இல்ல ஒண்ணே சார் தனியா காலே கிடையாதுன்றாங்க. இவ்வளவு பதிவு செய்யறேன் சார், தனியா காலே கிடையாதுங்கற. தனியா நிக்கிறதுக்கு சார் 38.5% மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க சார். கண்டிப்பா சார் புரிஞ்சுங்களா? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் வந்து தாவேகா கூட இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க எல்லா வார்த்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பதில் சொல்லியிருக்காங்க சார். இப்போ நம்ம கூட இந்த சிறப்பு நேரலையில வலதுசாரி ஆதரவாளர் பிரபு காந்தி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ அதிமுக கூட்டணியில பாஜக போட்டியிட்ட 27 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வந்து இப்போ முன்னிலையில் இருக்காங்க. தளி தொகுதியில் போட்டிட்டு நாகேஷ்குமார் மட்டும் தான் இப்போ லீடிங்கில் இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? கடந்த முறை சட்டமன்றத்துக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பாஜக சார்பாக போனாங்க. இந்த முறை அதுக்கு வந்து 1க்கு போயிருக்காங்க, 1 தான் லீடிங்கில் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? வந்து கிட்டத்தட்ட டவுட்டாக தான் இருக்குது. இப்போ இது வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பிஜேபி இருக்கட்டும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான் பெரிய லெவலில். இப்போ இவங்க 2 பேருமே 2000 3000 மாதிரி வந்துடுச்சுல.
இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா ஃபஸ்ட் வந்து விஜய் சொல்கிறார்ல டிஎம்கேக்கும் டிவிக்காகவும் உள்ளானது அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டு சார் சொன்ன மாதிரி விஜய் வந்து ரொம்ப நசுக்குனாங்க. அது நசுக்க தான் ஓட்டு அதிகமாக வந்துச்சு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ விஜய் பெர்ஃபார்ம் பண்ணதை விட டிஎம்கேவோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எல்லாமே விஜய்க்கு போயிடுச்சு. இதான் உண்மை. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் பேட்டர்னில் 234 தொகுதியும் கவர் பண்ணல. அது மாதிரி நிற்க வச்ச கேண்டிடேட் யாருக்குமே பெருசாக தெரியாது. ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறா இவர் தான். அப்போ விழுந்தது எல்லாமே விஜய் கோசமும் விசில் சின்னத்துக்கோசமே தவிர கேண்டிடேட் யார், கேண்டிடேட் ப்ரொஃபைல் என்னன்னு தெரியாது. இன்னொன்று பணநாயகமா ஜனநாயகமா அப்படின்னு பார்க்குறச்ச 5000 ரூபாய் வேறு எலெக்ஷன் முன்னாடி வேறு கொடுத்தாங்க. எலெக்ஷன் டைமில் ஆல் ஆஃப் ஃபண்டு நான் ஒன்றும் சொல்லிடுது கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லணும். ஒரு வியாபாரம் பண்ணுறவன் இது பண்ணுறவன் அந்த காசுல எதுவுமே பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 3 நாள் எல்லா கட்சியும் எல்லாரும் காசு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே தெரியும். கிட்டத்தட்ட பாஜக உட்பட எல்லாருமே கொடுத்துருக்காங்க. கட்சின்னு சொல்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் ஏன் இப்போ இதை தடுத்தீங்க? பிஸ்னஸ் பண்ணுற ஃபண்டை நீங்கள் பிடுங்கி இது பண்ணிக்கிறீங்க. ஆனால் எலெக்ஷன் டைமில் நீங்கள் இந்த ஃபண்டு ஏன் கொடுக்குறீங்க? இது இப்போ தமிழ்நாட்டில் நடக்கலன்னு சொல்லுங்கள். 97% எல்லா வீட்டுக்கும் எல்லா கட்சியும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இது உண்மையிலே தமிழ்நாடு எலெக்ஷன் வரலாற்றிலே இது மாதிரி ஒரு ரிசல்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோன்னா மேபி டிவிக்கே வந்து ஒரு டபுள் டிஜிட் தான் வரும் அப்படின்ற மாதிரி. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டாங்க. ஆமாம், ட்ரிபிள் ஜீரோ போயிட்டாங்க. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க விஷயமும் ஒரு ஆரோக்கியமான விஷயம். பாயிண்ட் என்ன, மக்கள் வந்து இப்போ காசு கொடுத்துனா ஓட்டு போட்டுன்ற அளவுக்கு அவேர்னஸ் இல்லைல்ல. ஒன்று சோஷியல் மீடியா பிளேஸ் வெரி இம்பேக்ட். விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததே வந்து சோஷியல் மீடியா தான் சொல்லுது, டிவி சேனல்ஸை விட. இன்னொரு பாயிண்ட் நான் திருப்பி சில விஷயங்கள் என்ன பண்ணணுன்னா, இவங்க பண்ணுற எல்லாமே பர்சனல் மேட்ரு. சங்கீதா அவங்க ஒய்ஃப் மேட்ரை வெளியே எடுத்தது, அவங்க அப்பா அம்மாவும் கூட ஒன்றா தான் இருப்பாங்க ஆனால் இல்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் தான் அவருக்கு ரொம்ப ஒரு ஆளை போட்டு நசுக்க அவர் வந்து பெரிய லெவலில் மீடியாவே எல்லாருமே எடுத்து போய் சேர்த்துச்சு மாதிரி. இன்னொன்று இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே கரண்ட்டு சிஎம் தோக்குற நிலைமைக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் எல்லா இதுக்கும் எல்லா செட்டப் இப்போ இவர் ஸ்டாலின் அவர்களே போவாரான்னு தெரில. இன்னொன்று நிறைய இடத்துல சில டிஸ்ட்ரிக்ட்டு சென்னை வாஷ் அவுட்டு, திருவள்ளூர் வாஷ் அவுட், யாரெல்லாம் டிவிக்கு கேண்டிடேட்டோ அவங்க எல்லாமே எம்எல்ஏன்ற அளவுக்கு வந்ததெல்லாம் வந்து உண்மையிலே கொஞ்சம் வரவேற்கத்தக்க விஷயம். ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி பாஜக நீங்கள் சொன்னீங்க டவுட்டாக இருக்குது, அந்த ஒன்றுமே டவுட்டாக இருக்குன்னு நீங்கள். அதாவது திருப்பி ஒரு விஷயம் இதான் சொல்லுவார்ல, ஃபஸ்ட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி இஸ் நாட் அண்ட் கிரவுண்டு டு பெர்ஃபார்ம். அவ்வளோதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நிலைமை இது வரைக்கும் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் அகெயின் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர்னும் போது வரச்ச இபிஎஸும் பெரிய லெவலில் எடுப்பல், ஏன்னா அவங்களும் பெரிய லெவலில் வரல, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்படின்னு வரும்போது இது உண்மையிலே கொஞ்சம் பெரிய ட்ராபேக் தான். இன்னொன்று அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பெரிய லெவலில் ஏடிஎம்கே கல்டிவேட் பண்ணல, அந்த ஓட்டு எல்லாமே டிவிக்கு போயிருக்கு, இதுதான் உண்மை. கிருஷ்ணா சார், நான் உங்கள்கிட்ட வரேன். இறுதியாக கேள்வி கேட்டுக்கிற மாதிரி என்னென்னா, இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது தாவேகா சேர்ந்த ஆரோக்கிய சதீஷ் சொன்னார்னா காங்கிரஸ் இங்கே தனியாகவே நிற்க முடியாது, அவங்க வந்து யாரையாச்சும் ஒரு டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாரு. நீங்களும் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல முன்னணி நிர்வாகிகள் தாவேகா கூட கூட்டணி போகலாம் அப்படின்றத வந்து வெளிப்படையாக மீடியாக்கள்லேயே வந்து பேசினாங்க. இப்போ தாவேகா இல்லை கரெக்டாக ப்ரிசைஸாக சொல்லணும். நீங்கள் யார் பேசுனாங்கன்னா இல்லை, அங்கே நடந்தது வேறு. தாவேகா கூட்டணின்னு யாருமே வெளிப்படையாவோ எதுவுமே பேசவே இல்லை, சரிங்களா? யார் கரெக்டாக சொல்லுங்கள், யார் என்ன பேசுனாங்க? பேசினவங்க வந்து பவர் ஷேரிங் பற்றி ஒரு அந்த டைமில் பவர் ஷேரிங் பற்றி டிஸ்கஷன் போயிடுச்சே தவிர நீங்கள் அதனால் இன்றைக்கி இருக்கிற இதுக்காகலாம் நம்ம அதை மாற்றிலாம் பேசக்கூடாது. யார் எந்த இடத்துல தாவேகா கூட கூட்டணி போகணும்னு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லலை, சரிங்களா? அதே பவர் ஷேரிங் பற்றி எங்க சொன்னார்? பிரவீன் சக்கரவர்த்தி எங்கே சொன்னார்? நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். பிரவீன் சக்கரவர்த்தி பேசினது வேற, சரிங்களா? அவரு போயிட்டு இல்ல சார் இன்னும் முட்டு கொடுக்க சும்மா அதாவது வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இன்னைக்கு நிலைமைக்கு எக்ஸாஜரேட் பண்ணி பேசலாம், சரிங்க. அதாவது ஏதோ ஒரு இதுல ஒரு இதுல வந்துட்டீங்க, தெரிய போகுது, இதுக்கப்புறம் தெரிய போகுது. அதாவது மக்கள் பாவம் உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்துதான் சார் பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம், சரிங்களா? இன்னைக்கு தாவேகா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறவங்க யாருன்னா அதிகமா பார்த்தோம்னா பிஜேபி ஆரவங்க தான். அப்போ இதோட தாவேகா இன்னைக்கு இருக்கிறதுக்கு உண்மையிலே பிஜேபி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய இது வரைக்கும் தாவேகா எந்த இடத்துல ஐடியாலஜி பேசல, சரிங்களா? இருக்கிற ஃபேக்ட் என்னன்னா அவங்க பெருசா ஐடியாலஜி பேசல. சரி, டீலிமிட்டேஷன் இஷ்யூ வந்தது இல்லை. இப்போ டிவிக்கோட ஸ்டான்ஸ் என்ன, எந்த பீப்புள் இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருக்காங்க? நீங்க சும்மா சொல்றதுலாம் வேற.
எந்த டிவிக்கே எந்த இடத்துலயுமே மக்கள் இஷ்யூ அட்ரஸ் பண்ணவே இல்லை. அட்ரஸ் பண்ணாமையா சார் இப்போ சார் அட்ரஸ் பண்ண எந்த இடத்துல அட்ரஸ் பண்ணீங்க? இல்ல சார், சாட்சா சொல்லுங்க. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.